ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு சீபியா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து மீன் சீபியான்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம எக் போட்டு பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்ய வேண்டிய ப்ரொசீஜர் இது. இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட் வைஸ் இது ரொம்ப பிடிச்சிரும். அதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ரொம்ப கொஞ்சமான பொருட்களை வச்சு எப்படி டேஸ்டியான ஒரு சீபியா பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க. அதுக்கு நான் ஒரு 10 காஞ்ச மிளகாவை ஊற வச்சுருக்கேன் ஒரு மிக்சி ஜாரில். அதில் ஒரு 10 பூண்டு பல் போல் சேர்த்துக்கிறேன். ஒரு 6-7 போதும். கொஞ்சமாக சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அதே மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் போட்டு தனியாக அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம இன்றைக்கி அரைச்சி தான் செய்ய போகிறோம். நம்ம இதை வதக்கியும் செய்யலாம். எனக்கு வந்து நான் அரைச்சி தான் செய்வேன். அடுத்து நம்ம அதிலே ஒரு 3 தக்காளியை அதே மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இதில் அரைக்கிறது மட்டும்தான் நமக்கு இதில் ஒர்க்கே. அதுக்கப்புறம் இதில் ஒரு ஒர்க்குமே இல்லை. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இப்போ நம்ம ஒரு பேனில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் நல்லா சூடானதும் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகின பிறகு நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். வெந்தயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை நம்ம அதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா அதை கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. அது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் எடுத்து ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இது வீட்டில் பறிச்சதுனால காரம் இருக்காது. இப்போ நம்ம வந்து இதில் காஷ்மீரி சில்லி நான் கலருக்காக போடுறேன். நீங்கள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகா பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணால் அந்த குழம்புக்கு நல்லா இருக்காது. அவ்வளோதான். நல்லா கொதித்து வரட்டும். கொஞ்ச நேரம் கொதித்து வந்து அந்த வாசனை பச்சை வாசனை போன பிறகு நம்ம இதில் மீன் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடணும். மீன் வந்து வெறுமனை மீன்லேயுமே செய்யலாம், வெறுமனை எக்குலேயுமே செய்யலாம். இது ரெண்டும் சேர்ந்து நான் இப்போ செய்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நம்ம இப்போ மீன் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீன் ஆட் பண்ணுங்கள். எந்த மீன் வேணுன்னா ஆட் பண்ணலாம். இதுக்கு சங்கராலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போது மீன் ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம இதில் நான் ஒரு 3 எக்கு சேர்க்க போகிறேன். முழு எக்கு அப்படியே உடைக்காமல் அப்படியே ஊற்றிடணும். அப்படியே ஒரு 3 எக்கு அப்படியே ஊற்றிடுங்க. ரொம்ப டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை நம்ம கிளறி விடக்கூடாது, அப்படியே உடையக்கூடாது. அந்த மஞ்சக்கரு உடையாமல் அப்படியே ஊற்றி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் லோ குக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். டேஸ்ட் வைஸ் சும்மா வேறு லெவலில் இருக்கும். நம்ம சூடான சாதத்தோடு இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். புது விதமாக இருக்கும். நம்ம புளி ஊற்றாமல் இதை நம்ம செய்கிறனால இதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே கேட்பாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.